1995ல ட்ராக்ல ஒரு கார் தனியா ஓடுது. அதாவது செல்ஃப் டிரைவிங் கார். நீங்க எந்த கார் நினைப்பீங்க? டெஸ்லான்னு தான் நினைப்பீங்க. ஆனா அந்த கார் டெஸ்லா கிடையாதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? டெஸ்லா இல்லைனா வேற என்ன காரு? அது BMW. பொய் சொல்ற மாதிரி இருக்குல்ல, நான் உண்மைதான் சொல்றேன். உண்மையை சொல்றேனா பொய் சொல்றேன் நானு? கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது BMW சீரிஸ் எபிசோட் 3 லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு. கார் தானா ஓடணும்ல, அதுக்காக ஹிடன் ரேடார்ஸ் யூஸ் பண்ணாங்க. சூட்கேஸ் சைஸ்ல கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க கார்ல. இது ஒரு சீக்ரெட் டெஸ்டாவே கண்டக்ட் பண்ணாங்க BMW 7 சீரிஸ் காரை வச்சு. டெஸ்ட்னா ஒரு ஹியூமன் கார் ஆக்சிலரேட் பண்ணாம, பிரேக்கிங் பண்ணாம, கார்னர் பண்ணாம லேப்பை கம்ப்ளீட் பண்ணா, அதுவும் 1995லே. அப்போ எந்த அளவுக்கு அட்வான்ஸான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அங்கேயே அதோடய நிக்கல. ரெகனிஷன், டிரைவர்லெஸ் ட்ரிப்ஸ், கோபைலட்ஸ் ஏஐன்னு நிறைய டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நினைச்சு மட்டும் பாருங்க, நீங்க ஸ்டியர் பண்றதுக்கு முன்னாடியே காரை எப்படி ஸ்டியர் பண்ண போறீங்கன்னு கெஸ் பண்ணா எப்படி இருக்கும், அப்படிதான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் 4னா கமெண்ட் பண்ணுங்க. லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க அடுத்த எபிசோடுக்கு. 1995ல ட்ராக்ல ஒரு கார் தனியா ஓடுது. அதாவது செல்ஃப் டிரைவிங் கார். நீங்க எந்த கார் நினைப்பீங்க? டெஸ்லான்னு தான் நினைப்பீங்க. ஆனா அந்த கார் டெஸ்லா கிடையாதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? டெஸ்லா இல்லைனா வேற என்ன காரு? அது BMW. பொய் சொல்ற மாதிரி இருக்குல்ல, நான் உண்மைதான் சொல்றேன். உண்மையை சொல்றேனா பொய் சொல்றேன் நானு? கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது BMW சீரிஸ் எபிசோட் 3 லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு. கார் தானா ஓடணும்ல, அதுக்காக ஹிடன் ரேடார்ஸ் யூஸ் பண்ணாங்க. சூட்கேஸ் சைஸ்ல கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க கார்ல. இது ஒரு சீக்ரெட் டெஸ்டாவே கண்டக்ட் பண்ணாங்க BMW 7 சீரிஸ் காரை வச்சு. டெஸ்ட்னா ஒரு ஹியூமன் கார் ஆக்சிலரேட் பண்ணாம, பிரேக்கிங் பண்ணாம, கார்னர் பண்ணாம லேப்பை கம்ப்ளீட் பண்ணா, அதுவும் 1995லே. அப்போ எந்த அளவுக்கு அட்வான்ஸான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அங்கேயே அதோடய நிக்கல. ரெகனிஷன், டிரைவர்லெஸ் ட்ரிப்ஸ், கோபைலட்ஸ் ஏஐன்னு நிறைய டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நினைச்சு மட்டும் பாருங்க, நீங்க ஸ்டியர் பண்றதுக்கு முன்னாடியே காரை எப்படி ஸ்டியர் பண்ண போறீங்கன்னு கெஸ் பண்ணா எப்படி இருக்கும், அப்படிதான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் 4னா கமெண்ட் பண்ணுங்க. லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க அடுத்த எபிசோடுக்கு. 1995ல ட்ராக்ல ஒரு கார் தனியா ஓடுது. அதாவது செல்ஃப் டிரைவிங் கார். நீங்க எந்த கார் நினைப்பீங்க? டெஸ்லான்னு தான் நினைப்பீங்க. ஆனா அந்த கார் டெஸ்லா கிடையாதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? டெஸ்லா இல்லைனா வேற என்ன காரு? அது BMW. பொய் சொல்ற மாதிரி இருக்குல்ல, நான் உண்மைதான் சொல்றேன். உண்மையை சொல்றேனா பொய் சொல்றேன் நானு? கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது BMW சீரிஸ் எபிசோட் 3 லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு. கார் தானா ஓடணும்ல, அதுக்காக ஹிடன் ரேடார்ஸ் யூஸ் பண்ணாங்க. சூட்கேஸ் சைஸ்ல கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க கார்ல. இது ஒரு சீக்ரெட் டெஸ்டாவே கண்டக்ட் பண்ணாங்க BMW 7 சீரிஸ் காரை வச்சு. டெஸ்ட்னா ஒரு ஹியூமன் கார் ஆக்சிலரேட் பண்ணாம, பிரேக்கிங் பண்ணாம, கார்னர் பண்ணாம லேப்பை கம்ப்ளீட் பண்ணா, அதுவும் 1995லே. அப்போ எந்த அளவுக்கு அட்வான்ஸான டெக்னிக்ஸ்